வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு சண்டே. ஆஃபீஸ் போகிற எல்லாருக்குமே எப்படா சண்டே வரும், ஒரு நாளாவது லீவ் போட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு தோணும். ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான். இன்னைக்கு அவருக்கு சண்டே லீவு. ஸோ அதனால் ஏதாவது சீ ஃபுட் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சாரி, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டும்போது ரொம்பவே பயந்தேன். ரொம்ப நாள் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு ஸ்கூட்டி ஓட்டாமல் இருந்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை ஸ்கூட்டி ஓட்டவே விடலை. எனக்கே மனதைரியம் வந்தாலும் என் கூட இருக்கிறவங்கலாம் எதாப்புல வரவங்களுக்கு ஒரு நல்லதாக நடக்கட்டும், நீ வண்டியை ஓட்டாதன்னுட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பிஸ்னஸோட காரணமாக நான் வந்து வண்டி ஓட்ட நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதான் வண்டி எடுக்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எப்படி ஓட்ட போகிறேனே தெரியல அப்படின்னு தத்தி தவறி ஓட்டியிருப்பேன். இப்போ எனக்கு பழக பழக ஓகே, ஓரளவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கும் கடைக்கும் மாறி மாறி ஓட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் லாங்கும் ஓரளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட போகிற வழியில தான் ஒரு பெரிய ஏரியும் இந்த குட்டி ஒரு குளமும் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் தாமரை பூலாம் நிறைய இருக்கும். நான் ஃபோட்டோ முன்னாடி வச்சுருந்தேன்னா அதில் பின் பண்ணி விடுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் என்னன்னு தெரியல, ஒரே குளம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் என்னமோ பார்க்கு, சிட்டிங்ஸ் ஏரியா, அந்த என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யார் இந்த பக்கம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனாலும் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு தான் போவாங்க. அது மாதிரி நாங்களும் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு வந்தோம். அவ்வளோதான், ரீச் ஆயிடுச்சு. இங்கே தான் நான் எப்போவுமே வந்துட்டு இந்த கடையில் தான் வாங்குவேன். ஸோ இங்கே வந்து சீ ஃபுட்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவுமே கிடைக்கும். இனி கொஞ்சம் எறா இல்லை நண்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா வெறும் மீன் தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கவே கொஞ்சம் நம்ம மீன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டேன். ஆனால் இது எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. மீனே சுத்தமாக பிடிக்காது அவருக்கு. அதனால் அவருக்கு வந்துட்டு மட்டன் சிக்கன் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு தக்காளி வெங்காயம் சம்டைம்ஸ் தான் நான் கட் பண்ணுவேன், இல்லைனா தம்பி கட் பண்ணி கொடுப்பான். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தக்காளி வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுதான் உட்காந்து செய்கிற வேலை, அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ சமைச்சிடலாம். இன்னைக்கு மீன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் நம்ம மீன் வறுவல் போட்டுடலாம். அப்புறம் தலைலாம் வந்துட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீன் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து மீன் க்ளீன் பண்ண முடியல என்னால். அதனால் தம்பிக்கிட்டேயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியே வந்துட்டு மீன் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். எப்பவுமே மீன் வாங்கினா அங்கேயே கட் பண்ணி கையோட வாங்கி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் என் தம்பி சொன்னால் நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு அவன் கையில் கொடுத்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா அவனுமே தத்துக்குட்டியாக தான் இருக்கிறான். ஓ, நம்மளை வச்சு இவன் வந்து பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு மீன் கட் பண்ண பழகிறதுக்கு அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆனால் நாங்கள் எப்படியோ மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டோம். எப்பவுமே என் கிச்சனில் க்ரீனரியாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் மணி பிளான்ட் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கீழே அழகாக வளர்த்து வச்சுருப்பாங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருவேன். அதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து அழுவி போய் அப்படியே போயிடும். ஏன்னா அது தண்ணி மாற்றிட்டே இருக்கணும், அதெல்லாம் நான் மாற்ற முடியாது, ஏன்னா வேலை அப்படி இப்படின்னு போயிடுவேன். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டு ஒரு பக்கம் வளர்க்கட்டும், நான் பாட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து மீன் வறுவல் சொன்னேன் இல்லையா? அதனால வந்துட்டு நான் ரொம்பலாம் மீன் வறுவலுக்கு ரொம்பலாம் மெனக்கெட மாட்டேன். வீட்டில செய்ற அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா? அது, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர், உப்பு, கொஞ்சம் புளி தண்ணி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நான் நார்மலா செய்ற மீன் வறுவல் தான். அதில வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ஊற விட்டுருக்கணும். பட் ஆனா எனக்கு டைம் கிடையாது. எப்பயாவது சீக்கிரமா கடகடன்னு வேலை முடிச்சுட்டு நம்ம கடைய ஓப்பன் பண்ணலான்னு ஒரு நாளும் பிளான் பண்ணுவேன். ஆனா எப்பயுமே ஓப்பன் பண்ணது கிடையாது. கஸ்டமர் யாராவது ஃபோன் பண்ணி தான் கடைக்கு போற மாரி ஆயிடும். ஆனாலும் ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலான்னு தான் ஏர்லியா நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ரசம் தாளிச்சியாச்சு. ஒரு பக்கம் வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. முடிக்க ஒண்ணொன்னா உள்ள கொண்டு போய் வச்சா, எங்க வீட்ல இருக்கிறவங்க, "ஐயோ! எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நீ வந்து ஒண்ணொன்னா இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிற.
இதுலேயும் இந்த மீன்லாம் வறுத்தோம்னா வீடு ஃபுல்லாக மணக்கும். அதனால சூடா அப்பயே வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜீவன் நிற்கும். அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஸோ எல்லா வீட்லேயும் இப்படி நடக்கிறது தான். மீன் வறுவலுக்கு ஒரு பக்கம் மசாலா தடவி வச்சு மீனை வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு தக்காளியை அரைச்சி எடுத்துப்பேன். அதையுமே ஆட் பண்ணிட்டு வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா குழம்பு மாதிரி கரைச்சி எடுத்துப்பேன். இது வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அந்த குவான்டிட்டி தெரியலன்னா இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம். குழம்பும் கொஞ்சம் கூட்டி நிறைய வரும். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இது வந்து நான் பொதுவாக எங்கள் அம்மா செய்வாங்க, நானும் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் மீனை வறுக்க ஆரம்பிச்சாச்சு. மீனை வறுத்துக்கிட்டே மீன் வறுத்த எண்ணெயில மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீன் வறுத்து முடிச்சோடனே அந்த வேலை பார்க்கலான்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி. இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்காக. நான் சொன்னேன்ல சீ ஃபுட்டில் வந்துட்டு மீன் சாப்பிடவே மாட்டாருன்னு. அதனால நான் மட்டன் கிரேவி ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மட்டன் கிரேவி மட்டும் தான் அவங்களுக்கு. மீன் வறுவல், மீன் குழம்பு இதெல்லாம் நமக்கு தான். பக்கம் ஒரு முட்டை மட்டும் அவருக்கு வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். பட் இவ்வளோ செஞ்சும் அவருக்கு வந்து எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன பண்ணுறது, மீன் வந்து அந்த முள்ளால் சாப்பிடாம விட்டு போனாங்க. ரசம் வந்து தலைவலிக்குது. அவங்க என்ன சாப்பிட்டாலும் இந்த ரசம் மட்டும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால நான் அதை வந்து செய்யறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்னா கொஞ்சமாவது ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஜீரணமாகும் அப்படின்ற மாதிரி. இப்போ மீன் வறுத்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மீன் வறுவல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த மீன் வறுவல் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கடுகு, வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகா, வடவம்லாம் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமே வடவம் தான். நான் எப்படியாவது வடவம் வாங்கி மீன் குழம்பும் காரக்குழம்பும் வச்சு தான் ஆவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இப்போ நமக்கு அடுத்த வேலைக்கு வேற போகணும். ஏற்கனவே நான் வந்து ஃபெனாயில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே நம்மளுக்கு பக்கத்தில் ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அந்த வேலை வேற பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைக்கு போகணும். எப்படி டைம் இருக்கும்னு தெரியல. நடுவில் பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் தம்பி ஒரு பக்கம் ஜாமுன் பிரெட் வச்சு உட்காந்துட்டான். எப்பா நீங்கள் செஞ்சு தர்றதுக்கு நைட் ஆகும், நான் இப்பயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆர்ஷோ ஒரு பக்கம் பசியில் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. சரி, அவளுக்கும் அந்த பிரெட்டு கொஞ்சம் தடவி கொடுத்துடலாம் நம்ம செய்யறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு பக்கம் மீனுக்கு கூட்டிக்கிட்டு இருந்தோம். மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து மாசத்துல ஒரு நாள் கூட செய்ய மாட்டேன். எப்படியும் ஒரு 3 மாசத்துல ஒரு வாட்டி செய்கிற மாதிரி தான் மீன் குழம்பு இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நானும் என் தம்பியை மட்டும் தான் மீன் குழம்பு சாப்பிடுவோம். அதுவும் அவன் ஒரு சில டைம்ல சாப்பிடுவோம், ஒரு சில டைம் சாப்பிட மாட்டான். இப்படி தான் மீன் குழம்பு வந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடும். மற்றபடி நண்டு, எறா எல்லாமே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு குக்கிங் பக்காவாக முடிஞ்சுது. ஆனால் என்னதான் நம்ம மீன் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டாலும் மற்றவங்க வச்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்மளே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் போர் தான் அடிக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த விலாக் இதோட நான் முடிக்கிறேன். இதே மாதிரி நிறைய விலாக் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.